இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடி ஆச்சு? அதே கதைதான். நீ என்னத்த பண்ணி வச்சிருக்க? சாப்பாட்டுல உப்பு போட சொன்னா உப்புல சாப்பாடு பண்ணி வச்சிருக்க. சரி சரி விடு, மத்ததெல்லாம் டேஸ்ட் பண்ணு. ஐயோ, மத்ததெல்லாம் எப்படி இருக்கோ தெரியலையே. பாரு. என்ன? இதுவும் அப்படிதான் இருக்கு. என்ன இவ்ளோ புளிப்பு? இவ்ளோ காரமா? என்னால முடியல மித்ரா. ஒண்ணு சரியான காரம், ரசத்துல புளிப்பு மட்டும்தான் இருக்கு. இத வீட்ல இருக்கிறவங்க மட்டும் சாப்பிட்டாங்க, நான் துப்புனதை விட பெருசா துப்பிட்டு உன்னை பெருசா வாழ்த்திட்டு போயிடுவாங்க. வரவங்க எல்லாம் வயிறார ருசியா சாப்பிட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போகணும்னு பாட்டி சொன்னாங்க. இங்க பாரு மித்ரா, இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் இதுல எனக்கு பெருசா நம்பிக்கையே கிடையாது. என்ன கேட்டா அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னதையும் நான் நம்ப மாட்டேன். ஆனா இவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சமைச்சு போடணும்னு நீ நினைக்கிற பாத்தியா, அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆனா என்ன பண்றது, நீ பாட்டி எல்லாரும் பயப்படுறீங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டி, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் வந்துருவாங்களே. சாப்பாடு வேற இப்படி ஆயிடுச்சு. இப்ப வேற என்னதான் பண்றது? பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சுச்சு செம்ம டென்ஷன் ஆயிருவாங்க. எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல மித்ரா. பேசாம கடையில வாங்கி கொடுத்துட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம 2 பேருமே மாட்டிப்போம். சாரிடி. உனக்கு தான் சமைக்க தெரியும்ல, நீ சமைச்சிடுறியா? நல்ல கதையா இருக்கே மித்ரா. எனக்கு நம்ம ஊர் சமையல் எல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. லண்டன்ல இருக்கிறதுனால பீட்சா பர்கர்னு செஞ்சு அதையே சாப்பிட்டு நான் பழகிட்டேன். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சமைக்கவும் வராது, சமைக்கவும் தெரியாது. ஆனா இவங்க பாரதிய கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? பாரதி சமைக்கவே போக கூடாது. இப்ப என்ன மேடம் பண்ணணும்? நான் சமைக்கணும், அவ்வளவுதானே? அதேதான் பாரதி, அதேதான் அதேதான். நான் பாத்துக்கிறேன் மேடம். ஐயோ பாட்டி, பாட்டி என்னாச்சு? உட்காருங்க வாங்க. என்னாச்சு? என்னாச்சு பாட்டி? இப்ப கூட நல்லதானே இருந்தீங்க? நடந்து வந்தப்போ கால ஸ்லிப் ஆயிடுச்சு. கால வலி உயிர் போகுது. நீ உடனே வந்து எனக்கு கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விட. ஐயோ வலி தாங்க முடியலையே. வா பாரதி. என்ன பாட்டி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? சரி வாங்க, நான் உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விட்டு மத்த வேலையை பாக்குறேன். ஐயோ இரு. இல்ல மேடம், நான் பாத்துக்கிறேன் வாங்க. பாரதி, சமையல் வேலை எல்லாம் பாதியிலே நிக்குது. நீ அத கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டு போக முடியுமா? ஏண்டியம்மா, இங்க நான் ஒருத்தி கால வலியில அவஸ்தைப்பட்டு இருக்கேன். உங்களுக்கு பாரதியோட சமையல் தான் முக்கியமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க போய் சமைக்கட்டுமான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு மித்ரா சொன்னாலே. இப்ப மட்டும் பாரதி எதுக்கு சமைக்கணும்? எனக்கு கால வலி உயிர் போகுது. பாரதி வந்து தைலம் தேய்ச்சி விட்டாதான் சரியாகும். மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா? நான் வேணா பாட்டி காலுக்கு தைலம் தேய்ச்சி விட்டுட்டு வந்துடுறேன். பாரதி, பாட்டிக்கு வேற யாராச்சும் தேய்ச்சி விடட்டும். நீங்க சமையல் வேலையை மட்டும் கொஞ்சம் பார்க்க முடியுமா? நேரம் வேற ஆயிடுச்சு, அதனாலதான் கேக்குறேன். வேற யார் எனக்கு காலில் தைலம் தேய்ச்சி விடுவா? சீக்கிரமா பாரதி தைலம் தேய்ச்சி விடுமா. பாட்டி, இப்ப என்ன, உங்க கால் வலிக்கு தைலம் தேய்ச்சி விடணும் அவ்வளவுதானே? நான் தேய்ச்சி விடுறேன். ஐயோ பாரதி, நீ போய் சம. இல்ல மேடம், நான் பாத்துக்கிறேன். இல்ல பாரதி, சாப்பாடு ரெடி ஆகுறது முக்கியம். நீ போய் அந்த வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன் பாட்டிய. நந்தினி, are you sure? நமக்கு வேற வழி இல்ல மித்ரா, நான் பாட்டிய பாத்துக்கிறேன். பாரதி, நீ போய் சமையல் வேலையை பாரு. யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், நான் வலியை தாங்கிக்கிறேன். பாரதி சமையல் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு தைலம் தேய்ச்சி விடட்டும். பாட்டி பாத்து போங்க. அது வேணுமா? பாரதி, நீங்க தனியா சமைக்கிறத பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். ஆனா அதை சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்க யோசனையா இருக்கு. சார், உங்களை தான் கேக்குறேன்.
இன்னைக்கு வீட்டுக்கு பரிகார விருந்துக்கு நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாருக்கும் நான் இப்போ சமைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துட்டு அப்புறமா நான் வேலையை கண்டினியூ பண்ணுவேன். எனக்கு எதுவும் வேணாம் பாரதி. நீங்கள் தனியாக சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்தேன். மித்ராவுக்கு வேற கையில் அடிபட்டிருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். சார், கல்யாண சமையலையே நான் தனி ஆளா சமைப்பேன். 20 பேருக்கு சமைக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்ல சார். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அது எப்படி பாரதி? நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் போக முடியாது. நடக்க போகிறது எங்கள் கல்யாணம். ஒன்று மித்ரா சமைக்கணும், மித்ராவால் அது முடியாது. இல்லைன்னா நான் சமைக்கணும். அப்போ தானே எங்கள் கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும். அப்போ நீங்க தான் சமைக்க போறேன்னு சொல்றீங்களா? சச்சா, நான் சொல்கிறத நீங்கள் அப்படி எடுத்துக்க கூடாது. சமைக்க முடியலனாலும் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணாலே நான் சமைச்ச மாதிரி தானே. அதனால நான் கண்டிப்பாக சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இங்கே பாருங்க பாரதி, இதில் நீங்கள் யோசனை பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. சரி வாங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சமைப்போம். தட்ஸ் குட். இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அதோ அந்த வெங்காயத்தெல்லாம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி கொடுங்க. அவ்வளோதானே, பண்ணிட்டா போச்சு. ஆதி இங்க என்ன பண்றார் மித்ரா? தெரியலடி. பாரதி சமைச்சிட்டாளான்னு பார்க்க வந்தா ஆதியும் அவ கூட சேர்ந்து கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இரு, நான் போய் என்னன்னு கேக்குறேன். ஆதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆதி, உங்களை தான் கேக்குறேன். பாரதியோட சேர்ந்து சமைச்சிட்டு இருக்கேன் மித்ரா. நீங்க எதுக்கு ஆதி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன மித்ரா அப்படி கேட்குற? உன் கையில் தான் தீக்காயம் பட்டிருக்குல்ல, உன்னால சமைக்க முடியாது. பாட்டி நேத்து என்ன சொன்னாங்க? இந்த பரிகார சமையலை நீ தான் சமைக்கணும்னு சொன்னாங்கல்ல. இப்போ உன்னால முடியல, அதுக்காக அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுற முடியுமா? நம்ம 2 பேரோட கல்யாணத்துக்காக தானே இந்த பரிகார பூஜையே நடக்குது. அதனால தான் உனக்கு பதிலா நான் பாரதியோட சேர்ந்து சமைச்சிட்டு இருக்கேன். இப்ப பாட்டி சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க சமைச்ச மாதிரி ஆயிடும்ல. நமக்காக தான் சமைக்கிறீங்களா ஆதி? மித்ரா, பின்ன வேற யாருக்காக சமைக்க போற? சரி சரி மித்ரா, நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, போய் ரெஸ்ட் எடு. இன்னைக்கு பூஜை வேலை வேற நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. நான் பாரதியோட சேர்ந்து சமையலை முடிச்சிடுறேன்.